ஆஹா ஃபுல்லா ஃபிகர்களா இருக்கு மச்சான், சூப்பரா இருக்கு. உனக்கு நேரம் நல்லா இருந்தா ஃபிகரே உன்னை தேடி வரும்டா. நல்லா வாயிலேயே பேசு. என் தலை எழுத்து வயசாயிருச்சு, இங்க வரேன். மச்சான் நீ சொன்னது பழிச்சிச்சுடா, ஃபிகரே வருதுடா. காமேஷ் என்னது? எனக்கு இதுதான் முக்கியம். நீங்க கிளம்புங்க, கிளம்புங்க. ஹாய், 1 மினிட். என் பேரு காமேஷ். காமினி. காமேஷ் காமினி. காம்பினேஷன் கலக்கிடுச்சு. பர்ஸ் மட்டும் இல்லமா, பர்ஸ்ல தேவையான காசு இருக்குது, டெபிட் கார்டு இருக்கு, கிரெடிட் கார்டு இருக்கு, ஆனா பர்ஸ் மட்டும் வீட்ல இருக்கு. இப்போ உன் கையில என்ன இருக்கு? ரேஷன் கார்டு. அப்ப நீ வர வேண்டிய இடம் இது இல்ல, ரேஷன் கடைக்கு. என்னடா மக்கா பண்ணிட்டா? தம்மா தூண்டு இருந்துகிட்டு என்ன நான் பேச்சு பேசிட்டு பாரு எல்லாம் நேரம். ஏய் ஏய் இங்க வா. என்ன கண்ணு தெரியல உனக்கு? மாடு மாதிரி முட்டிட்டு போற? ஏன் தெரியல, நல்லா தெரியுது. ஓஹோ, பாட்டி ஓவரா சாப்பிட்டுருக்குது போல, கிளம்பலாம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு தெரியாதே. எனக்கும் தெரியாது. அப்புறம் தெரியாத உன் கண்ணு ரொம்ப அழகா இருக்கு. கடவுள் குத்துது கண்ணா, நல்லா தான் இருக்கும். மறுபடியும் என்னப்பா? நீ கூட அழகா தான் இருக்க. நல்லா இருக்கிறதுனால தான் நீ எல்லாம் என்ன கலாய்கிற. ஒன்று பண்ணு, போய் 2 ராடு எடுத்துனுவா, நம்ம 2 பேரும் அடிச்சுக்கலாம். வா. ஓகே. பாப்பா செம்ம கேடியாது. என்ன ரேஷன் கடைக்கு போக சொல்றான். நீ சொன்னதையாவது கேட்டுருக்கலாம். ஐயோ மாட்டானா பாஸ்? இந்தாங்க புடிங்க, இதை நீங்க வச்சுக்கங்க, இதை நான் வச்சுக்கிறேன். முதல்ல இந்த பைப்பெல்லாம் நீங்க என்ன அடிங்க, அதுக்கப்புறம் நான் உங்களை அடிக்கிறேன். இப்படி மாட்டிக்கிட்டேனேடா. நீங்க தானே பாஸ் அடிச்சுக்கலாம்னு சொன்னீங்க. உண்மையிலே அடிச்சிடணும், எப்படியாவது எஸ்கேப் பண்ணணும். நான் கேட்டது இந்த ராடு இல்லப்பா. அம்பத்தூர்ல நேரா உள்ள படம் ஓட்டியில ரைட் அடிப்ப பாத்தியா? அங்க 6 முகம் ஒருத்தர் இருக்கிறான். அவன் பொண்ணு ராடு சும்மா நீட்டா இருக்கும். அத போய் வாங்கிட்டு வாப்போ. ஓகே, என்ஜாய் பண்ணு. அவருக்கு கண்ணு நல்லா இருக்குமா? என் கண்ணோட ரொம்ப சூப்பரா இருக்கும்டா. போடா. அப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னோட பார்ட்டி. என்னோட சேர்ந்து எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ பாஸ், அப்படினா சாதிச்சீங்க? ஆமா, என் லைஃப்ல பெரிய அச்சீவ்மெண்ட். நான் அப்பா ஆக போறேன். வாவ், ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட். தேங்க் யூ. ஒரு விஷயம், எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. ரொம்ப ஸ்பீடுப்பா. இங்க பாருங்க, நான் அவ்வளவா டிப்ளமேட்டிக் கிடையாது. 2 பேர் நெருங்கும்போது என்னெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் சீக்கிரமா நடந்துடணும். ஆனா அதுக்கு முன்னால நம்மள மாதிரி உள்ளவங்க கல்யாணம் பண்ணணும். ஏதாவது கேட்டா அவங்க பர்சனல் ப்ராப்ளம், அவங்களோட பார்ட்னரோட இஷ்டத்துக்கு வாழணும். போதாதுன்னு நம்மளை புரிஞ்சு அதுபடி நடக்கணும்னு எக்ஸ்கியூஸ் வேற. இவங்களெல்லாம் விட என்னோட பாலிசி தான் ரொம்ப நல்லது. அது என்னன்னா, நம்ம மனைவிக்கு குழந்தைய வளர்க்கணுன்ற பொறுப்பை கொடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி பார்ட்டி எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். அப்படின்னா என்ன சொல்ல வர? கணவனும் மனைவியும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழறது தப்புங்கறியா? தப்புன்னு சொல்லல, ஆனா யூஸ்லெஸ். கீழ்த்தரமானவன் தான் அப்படி செய்வான். உன்னை நம்பி வந்த பொண்ணோட விருப்பு வெறுப்பு தெரிஞ்சிக்காம கல்யாணங்கிற பேர்ல அவளை பிரெக்னென்ட் ஆக்கி அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு இஷ்டத்துக்கு வெளியே சுத்துற உன்ன மாதிரி ஆளுங்களை என்ன வேணா சொல்லி திட்டலாம்டா. எதுக்காக இவ்வளவு கோவப்படுறீங்க? உங்க வைஃப் உங்ககிட்ட ஏதாவது கேட்டாங்களா என்ன? Shut up! ராஜ்! ராஜ் வேண்டாம்! ராஜ் வேண்டாம், வாங்க! விடுடா டேய், சொல்றத கேளுடா, விடுடா. வேண்டாம் ராஜ்! போடா டேய், சொல்றத Come on ராஜ். போடா. I can't believe what he said. The guy is not a man. It's an animal. என்ன சொல்றான் பார். ஐயோ விடு ராஜ். அவன் அவனோட அபிப்பிராயத்தை சொன்னான். அவனுக்கு சப்போர்ட் பண்ற? அவன் சொன்னது கரெக்ட்டா? ராஜ், I didn't mean like that, okay? Then what did he mean? அவன் சொன்ன மாதிரி நம்ம இருக்கணுமா? ஓகே. அப்படி வாழ்ந்தா நமக்கு மிருகத்துக்கு வித்தியாசம் இல்ல. வா. ராஜ்.